இந்த 8 எல்லா மாவட்டத்திலயும் எல்லா மண்டலத்திலயும் அவங்களுக்கு இது இருக்குன்னா, ஆதரவு இருக்குன்னா, 8 மாவட்டத்துல ஏன் ஒரு தொகுதி கூட அவங்க தாவக வின் பண்ணலங்கிற கேள்வி வராதா? அதுக்கு என்ன பதில்? இப்ப திமுகவை பொறுத்த மட்டும், அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு ஒரேடியா இளைஞர்களுடைய ஆதரவு போயிருச்சு. அது தவிர மாற்றம் வேணும்னு நினைச்சவங்க அவங்களுடைய ஆதரவு போயிருச்சுன்னு சொல்ல முடியும்னா, யூனிஃபார்மா அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஆதரவு கீழே போயிருக்கு. இவருக்கு யூனிஃபார்மா எல்லா இடத்துலயும் ஆதரவு மேல வந்திருக்கணும். அது எப்படி 8 மாவட்டத்துல? அதான் விவேக் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு முழுக்க 30% மேல வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. எந்த இடத்துலையும் 30% கீழே குறையல. ஆனா மண்டல வாரியா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நிறைய அடி கிடைச்சிருக்கு. அப்ப தமிழகம் முழுவதும் அவங்க அதை செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம மதிக்கணும் அப்படின்னு பார்வை வருது இல்ல? அவர் வெற்றி பெற்றாருங்கிறத நம்ம மதிக்கிறோம். ஆனா ஒரு சுனாமின்னு சொல்லப்பட்டது ஒரு சுனாமியா இருந்திருந்தால் அந்த 8 மாவட்டத்துல ஒரு சீட்டு கூட கிடைக்காத நிலைமை வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு, வேற ஒண்ணு இல்லை. இதில் இந்த 8 மாவட்டங்கள் கொடுத்து சார் மேலே மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஆனால் 8 மாவட்டங்கள் சிலதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ நீங்கள் விழுப்புரம், அது ஒரு மாவட்டம், அங்கே தாவேக்கு கிடைக்கல. அங்கே வானூர்லையும் விக்கிரவாண்டியிலையும் வெற்றி பெற்ற வாக்குகள் 500க்கும் குறைவு. 500 அந்த லெவலில் தான், அதாவது மார்ஜின் டிஃபரன்ஸ் அந்த லெவலில் தான் அங்கே இருந்திருக்குது. இப்போ நீங்கள் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 தொகுதிகளிலும் தாவேக்கா 2வது இடம். கன்னியாகுமரி நாகர்கோயில கன்னியாகுமரியில தவிர ஒரு தொகுதியை தவிர மற்ற எல்லா தொகுதியும் 2வது இடத்துக்கு தான் வந்திருக்கு. நீங்க அங்க பாஜகவுடைய செல்வாக்கை இங்க அடித்து நொறுக்கி இருக்கிறது. இப்ப பேசும்போது கூட இது சொன்னாங்களே, எல்லாத்தையும் அமித்ஷா முடிவெடுக்கிறாரு, திராவிட கட்சிகள் காலி ஆயிடுச்சுன்னு. உண்மையில் நடந்தது திராவிட கட்சிகள்லாம் ஒன்றும் காலியாகல. திமுகவும் சரி அதிமுகவும் சரி. திமுக 59 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது, அதிமுக 47 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. இங்க காலியானது பாஜக தான். பாஜகவினுடைய எதிர்கால அரசியலையும் பாஜகவினுடைய நிகழ்கால அரசியலையும் தான் தாவேக்கா உடைத்து சுக்குநூறாக்கி இருக்கிறது. நீங்க 2024 தேர்தலில் 18% அளவுக்கு 2 கட்சிகள் வலிமையா இருக்கிற நேரத்தில், அதுவும் மோடியின் செல்வாக்கு இந்தியா முழுவதும் வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நம்பர்ஸ் இங்க வாங்குறாங்க, வாக்கு சதவீதத்தை வாங்குறாங்க. இன்னைக்கு அது 3க்கு கீழே போயிடுச்சு. 3% கீழே போயிடுச்சுன்னா அப்ப பாஜகவை வீழ்த்தி காட்டிய விஜயை ஆதரிக்க வேண்டிய தேவை முற்போக்கு சக்திகளுக்கு இருக்கிறது. அப்படிதான் அதை விவாதிக்கணும். சரி, திரு பாலச்சந்திரன், இந்த பாயிண்ட் எப்படி பாக்குறீங்க? பாஜகவை வீழ்த்தியதனால ஆதரிக்க வேண்டிய கடப்பாடு முற்போக்கு சக்திகளுக்கு இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் ஏற்கிறீங்களா? பாஜகவை வீழ்த்தியது அதிமுக தான் சொல்றாங்களே. வெற்றி பெற முடியாத தொகுதிகளை கொடுத்தாங்கன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்க பொறுமை ஆரம்பிச்சிட்டாங்களே. அவங்க வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் அவங்களுக்கு கிடைச்சதா அவங்களே சொல்லியிருக்காங்க, பாஜகவே சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு இவர் மேல அதிருப்தி ரொம்ப அதிகமா இருக்கு, எடப்பாடி மேல அதிருப்தி ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால அதுக்கு விஜய் காரணம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதுலயுமே ஒரு 3 இந்த சார் சொல்ற கருத்துல நீங்க பாருங்க, இப்ப என்ன பேசப்படுது, எடப்பாடிக்கு தான் பாஜகவோட இருக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கு, அவர் விஜய் கூட போகவில்லைன்னு ஒரு இது இருக்கு. அப்படின்னா அவர் எப்படி தவறான தொகுதிகளை பாஜக பக்கம் தள்ளி விட்டுருப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பாஜக தவறான தொகுதிகளை அல்லது தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு குறைவான தொகுதிகளை மட்டும் எப்படி வாங்கிட்டு போயிருப்பாங்க, இது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, இரண்டாவது சார் என்ன கேட்டிருந்தாரு, என்னது இல்ல இந்த மாதிரி இந்த இதை விவாதிக்கிறதுல இப்படி எல்லாமே குழப்பமான தகவல்கள் தான் இதுல நீங்க பாஜக இது பண்ணதா அப்படின்றதெல்லாம் மாறுபட்ட கருத்துக்களுக்கு உட்பட்ட விஷயம் தான்.